சிந்து பெருவி அடுத்த வார எபிசோட பார்த்திங்க அப்படின்னா சிந்து பார்த்திங்க அப்படின்னா என்னதான் வீட்டுக்குள்ளே வந்துட்டாலுமே அவங்க வந்து சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து காஃபி போட்டு குடிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஐஸ்வர்யாவும் அவங்களோட அம்மாவும் பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த காஃபியை வந்து தட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக போய் சமைக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே விறகடுப்புலாம் வச்சு சமைச்சிட்ருக்காங்க. அந்த விறகுலையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிவாவோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால சிந்து ஒழுங்காக சமைக்க கூட முடியல. இதெல்லாம் பார்த்து சிவா பார்த்திங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் தட்டில் சாப்பாடு போட்டு வந்து சிந்துவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போயும் சிந்து வந்து என்னால் நீ மற்றவங்கள்ட்ட திட்டு வாங்காத டாக்டரே, நான் பார்த்துக்கிறேன், நான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுவேன், ஒரு வேளை சாப்பிடலன்னா அப்படியே நான் செத்து ஒன்றும் போயிட மாட்டேன், நீ உங்கள் பெரியமாட்ட கெட்ட பேர் வாங்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவாவும் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஆனால் சிவா மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடாம வச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னும் சரி வந்து சிந்துக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பெரியம்மா கிட்ட சிவா வந்து பேசுகிறாரு. அப்போ வந்து அவங்க பெரியம்மா மயக்கம் போட்டு உயிரே போயிடுது. இந்த மாதிரி வந்து சிவா கனவுல வருது. ஸோ கனவுல வந்ததை வந்து சிவா பயந்துக்கிட்டு நேரில் பேசுகிறதுக்கு தயங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் எப்போ தான் வந்து சிந்து கூட சிவாவை சேர்ந்து வாழ வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.